ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் விளாக், லஞ்ச் விளாக் தான். என்னென்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா, இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சேன். அப்புறமா சாதம், சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேரட் பீன்ஸ் செய்கிறதுக்காக பைத்தம்பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன். ஓகேங்களா? அப்புறம் கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா குக்கர்லேயே போட்டு நார்மலாக நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் தாளிச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் கேரட்டு பீன்ஸ்னால் முட்டையில் தான் செய்வேன். ஏன்னா அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கா செவ்வாய்க்கிழமைங்கிறதால நான் முட்டை ஆட் பண்ணல, பைத்தம்பருப்பு போட்டு செஞ்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சிடறேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பார். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? முதல்ல குக்கரில் பருப்பு போட்டுருவேன். நான் எண்ணெயும் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது பொங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறதால கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஆல்ரெடி பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதனால் சாம்பார் கொஞ்சம் கத்திரிக்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். எனக்கு பீன்ஸ் கொஞ்சம் குழ குழன்னு, அந்த ஒவ்வொருத்தர் நல்லா டிக்காக தண்ணியே இல்லாமல் செய்வோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் குழ குழன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஒரே விசில் தான் வச்சு நான் குக்கர்லேயே செஞ்சுருவேன். ஓகேங்களா? எனக்கு அதுவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இட்லிக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, புதினா சட்னி தான் செஞ்சேன். அது ஒரே ஆளுக்குதுன்றதால அது கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். என்ன இவ்வளோவான்னு யோசிக்காதீங்க. அது ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் அதை செஞ்சேன். ஓகேங்களா? இட்லி புதினா சட்னி தான் செஞ்சுருந்தேன். அடுத்ததாக சாப்பாடு தான். ஓகேங்களா? மதியம் ஒரு வேளை மட்டும்தான் ரைஸு. அதனால் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சாம்பார் வைக்கும் போதே பருப்புலேயே மஞ்சாத்தூள், இந்த எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் செய்வேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் பழக்கம். ஓகேங்களா? பெருங்காயம் கூட நான் அதிலே போட்டுருவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அதில் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி கத்திரிக்காய் முன்னாடி இதெல்லாம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா தான் மிளகாத்தூள் போட்டு, உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிக்க வைப்பேன். ஓகேங்களா? எனக்கு அப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். ஒருத்தர் கடாயிலே வதக்கிட்டு மொத்தமாக போட்டுருவாங்க. எனக்கு டைம் இல்லை, ஒர்க்குக்கு காலையில் டைம் ஆகிடுன்றதால நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா? போட்டுட்டு புளி ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சுருவேன் அதையுமே. ஓகேங்களா? பார்க்கலாங்களா சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு? எல்லாமே கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நல்லாவே கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் சாம்பார் எப்படி வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் கடாயில் தான் செய்வேன். எனக்குமே அதுதான் பிடிக்கும். இப்போது டைம் இல்லை, ஒர்க்குக்கு போயிட்டுன்றதுனால நான் இப்போது குக்கர்லேயே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? புதினா சட்னி ஒருத்தருக்காக தான் வச்சேன். ஏன்னா என் சன்லாம் சாப்பிட மாட்டாங்க, சட்னி தான் சாப்பிடுவாங்க. நான் சாம்பாரே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் 2 வேளைக்கும்.